ஓகே நண்பா, இன்றைக்கி ஆம்புகளை ஒரு மணி நேரம் ஓட்ட போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வந்துட்டானுங்க. சந்தோஷ் தலையில் அப்படி என்ன இருக்குதோ தெரில, தலைமுடி கோதுன்னு கோதுறான். இந்த வண்டி பானட் ஒருத்தர் தொடச்சு சந்தோஷ் தொடச்சு. இல்லடா, வெயில் காலையில் 10 மணிக்கே எந்த போடுது. கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறீங்கடா. புது வருஷம் பிறந்ததுலேருந்து சந்தோஷுக்கு வேலை சுறுசுறுப்பாக நடக்கலையே. ஏங்க சந்தோஷ், வேலை சுறுசுறுப்பாக நடக்கலையே? நீ தொடடாப்பா, வாட்டர் சர்வீஸ் பண்ண போலாம். வெயில் தான் பட்டையை கிளப்புது. வெயில் என்னைக்கு விடுமோ தெரியல. ஜேசிபி அது வேலை இல்லை ப்ரோ, ரொம்ப ஒர்க் டல்லுன்னு தெரியல. ஸோ அதனால் அந்த கலப்பு தான். இன்னைக்கு கோகுல் எங்கன்னு கேட்குறீங்களா? கோகுல் லீவ். அவர் இன்னைக்கு தான் பிஸியாக இருக்கிறார், அதனால் இன்னைக்கு லீவ். சந்தோஷ இதை பிடிச்சிக்கல, உடையிட்டோம். உடஞ்சி எதுவும் இழுத்துருப்போம். அப்படி அடியில் அப்படியே இல்லை நல்லா நல்லா ஒடிச்சு ஓடி அந்த மரத்தை கொண்டு போட்டு இல்லை ஒடியாதாட்டுக்குதுடா. என்னம்மா கழட்டுற? சூப்பர்ரா அறிவு. சரி, இதுக்கு ஒரு ஃபென்சிங் வரும். 100 ரூபாய். ஏதாச்சும் கலப்பு தானே மாட்டணும். இங்கே கழட்டி விட்டா கூட போதுமே. ஆட்டே 100 ரூபாய் வா. இன்னும் கொஞ்சம் இன்னும் 100 ரூபாய் வா. போய் வெளியே போய் பேசலாம். போனா இழுத்து புறா. ஓகே நண்பா, இந்த வண்டியில் ஹைட்ரோலிக் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கல்ல ப்ரோ. அது இன்னும் வரல ப்ரோ. இன்னும் கம்பெனிக்காரர் வந்து பார்த்து அரசு பண்ணி கொடுக்கல. வரன்ருக்கிறாங்க, வந்து சரி பண்ணி தரன்ருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறான்ட்டு, அது எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அது வரட்டும். வந்தோடனே அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன்ப்பா. ஓடி சந்தோஷ், பக்கிட்டு எப்படா இருந்துச்சு? அப்படி கட் பண்ணி வராது, வரலாவா? ஸ்டார்ட் ஆகுமா? கொஞ்சம் ரிவர்ஸ் வந்த திருப்பிக்கா. இந்த சந்தோஷம் வண்டி ஓட்டி பழவங்காட்டியும் இன்னும் 6 மாதம் ஆயிரம் மாட்டேங்குது. பம்பரை போட்டு இழுத்துப்படாத, அப்படியே முன்னாடி போ. திருப்பிடா இப்படி வண்டியா இந்த வந்துருப்படா. போ, போட மாட்டாது. நேரா போடுறா. சரி, நேரம் பண்ணி போ.
ஆப் கிளச்சுன்னா என்ன யாருக்கு தெரியும்? அப்படியே நிறுத்த இறக்க உன்னை நம்பி கழட்டலாமா? ரிவேஸ் வரணும்ல. முன்னாடி போ. எட்டன் இல்லை நம்ம போயிட்டியா இன்னும் கொஞ்சமா கிளட்ச் லைட்டா கிளட்ச் காலடா லைட்டா முன்னாடி வருமா? முன்ன முன்னாடி வரட்டுமா இல்ல முன்னாடி போட்டுமா? அப்படியே லைட்டா கிளட்ச் எடுத்தா அவ்வளோதான். ரோட்டில் வண்டி வருதான்னு பார்த்து போ. கலப்பை எல்லாம் இந்த பட்டையெல்லாம் கழட்டிவிட்டு எல்லாம் ஒரே மாதிரி பட்டையாக போடாத கலப்பையே இறங்க மாட்டேங்குது. எல்லாம் ஒடிஞ்சு போல்ட்டு எடுத்து அது அங்கே ஒரு பின்னு கிடக்குது பாரு. தெரியலையே நல்லாவா அதுலேருந்து ஒன்று கழட்டுறது கரெக்ட். ஓகே நண்பா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாட்டிட்டேன்னா சொல்லலான்றதா அதுக்கிட்ட அவனே மாட்டிட்டான். லைட்டாக ரிவர்ஸ் பட்டெல்லாம் முன்ன பின்ன எல்லாம் ஒடிஞ்சு போட்டு கலப்பையே எதுக்கலாகுது. கொஞ்சம் லைட்டாக முன்னாடி போயிட்டு வந்துட்டு சந்தோஷம் பட்டையெல்லாம் கழட்டி அனுப்பிட்டு எல்லாம் ஒரே மாதிரி பட்டையாக அடித்து போடணும்டா. கலப்பையும் இறங்க மாட்டேங்குது ஒன்றும் இறங்க மாட்டேங்குது. ரோட்டில் கூட போய் மட்டை வை. ஓகே நண்பா எதுக்கு மட்டை வச்சு பார்க்குறோம்னா கலப்பை வந்து ஒரே மாதிரி சீராக இறங்கிறதுக்கு தான் கலப்பை மட்டை வைக்கிறது. இல்லைனா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஒரு சைடு கலப்பை உழவுது ஒரு சைடு உழவ மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் இதுதான் ப்ரோ காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி கமுந்த மாதிரி இருக்குது, பின்னாடி கமுந்த மாதிரி இருக்குது. அதனால் முன்னாடி கொஞ்சம் நெருக்கி கலப்பையை மட்டை வரணும். எல்லாம் பட்டை கட்டாயி ஒடிஞ்சு போயிடுதுன்னு கல்லுக்கு. அதுக்கு என்ன பண்ணும் புது பட்டையாக எடுத்து போட்டு எல்லாம் முன்ன பண்ண இருக்குது, ஒன்று கூட செட்டாக இல்லை. ஸோ அதனால் வந்து போதும் திறமையை காட்டாத. அவர் ஒன்லி 4 வீல் டிரைவ் மட்டும்தான் ப்ரோ ஓட்டுவார். 2 வீல் டிரைவெலாம் ஓட்டி போர் அடிக்கிறான். அதனால் வெயிலே காஞ்சாலும் சரி நான் 4 வீல் டிரைவ் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ராவடி பண்ணி 4 வீல் டிரைவ் எடுத்துகிட்டு போகிறான். ஓட்டுட்டு வெயில 4 நாளைக்கு காஞ்சாதானே தெரியும். நம்ம அஜித் மாப்பிள்ளை தான் எங்கே போயிட்டானே தெரிலடா. சரி
ஓகே நண்பா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ரோடு ரன்னிங்கு கரெக்டாக பைக்குக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும் போது 38 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. நான் பம்பெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணல, வண்டியில் வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்ததே தான். 38 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். போதும், நம்மக்கு இதே அதிகம். இதுக்கு மேலே போனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் இது போதுமான வேகம் தான் நினைக்கிறேன். என்னடா சந்தோஷம், வண்டி நீ பைக் அதிகமாக வருது, ஏதோ விசேஷமோ? நியூ இயர் முடிஞ்சே எத்தனை நாள் ஆகி போச்சு, இன்னும் மாடா போகல. சரி, ஆமாம் கரெக்டு. உனக்கு வருஷம் 365 நாளுமே நியூ இயர் தானே. ஹாப்பி, என்ஜாய் பண்ண. அது எப்படி உனக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குன்னு நீ சொல்லலாம்? அடா அங்கே போகுதா? ஓகே நண்பா, பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்த்துக்கிட்டே இவனும் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறான். நமக்கு எதுக்குடா இந்த வேலை? டீசல் கம்மியாகுதுன்னு இப்போ தான் தெரியுதான் எனக்கு சந்தோஷம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் அடிக்கும் போது தெரிஞ்சிருக்கணும். இதே 2 வீல் டிரைவாக இருந்தால் ஸ்லோவாக தான் திரும்பும். 4 வீல் டிரைவாக இருக்கும்னா அப்படியே பிரேக் அடிச்சு தான் அப்படியே கரன்னு சுற்றுது. இந்த வீடியோவில் எல்லோரும் போடுறாங்கல்ல, எல்லாம் பிரேக் அடிச்சு சுற்றுறத பார்த்துட்டு நாமளும் ஒரு நாளைக்கு சுற்றி தான் பார்க்கலாம், மேடம் என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சுற்றுறதெல்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன மனசில் பயம் இருக்க தானே செய்யும். இதாட்டி காட்டுக்காரர் வரல, அதனால் ஸோ சிறிது நேரம் பொறுமையை சாதிக்க வேண்டும். காலையில் நான் ஒரு வயல் ஓட்ட போனேன்டாப்பா, ஏகாப்பட்டா பில்லுடா சந்தோஷம். எதுக்குடா போனோம்னு ஆகி போச்சு. தென்னந்தோப்பு பூரா வெறும் மாடு கட்டி எரிய போச்சு, ஓட்டவே முல்ல இது ஓட்டிட்டு வரங்காட்டியும் போதும்னு ஆகி போச்சு. அதெல்லாம் பைசன் பை வேறு எடுத்துகிட்டு போயிட்டுனா எரிய போனதுக்கும் அதுக்கும் வரவே மாட்டேங்குது. நானும் எவ்வளோ தூரம் பாடுபட்டு முட்டி மோதி ஓடிட்டு வந்துட்டேன். கலப்பை அதனால தான் காஞ்சி போகிறதுனால இறங்கவே மாட்டேங்குது. சொல்லுங்கக்கா, காலையில் வந்துட்டா நாளைக்கு ஒருத்தர் ஓட்டணும், நாளைக்கு காலையில் வந்து ஓட்டி விட்றேன். ஆனால் அது எப்படின்னா எடுத்துகிட்டு வர்றது தனியாக தானே மாட்டிக்கிட்டு வரணும். அது ஒரு 2 வாய்க்காக தானே போட்டுக்கலாம்ல நீங்கள். ஆமாண்ணா, நான் அது இந்த வண்டியில கொண்டு வர முடிஞ்சா பரவாயில்ல, கொண்டு வர முடியாதுண்ணா. என்ன பண்ணுறீங்க காடு ஓட்டுறதுக்கு? ஆடா அந்த கலப்பு வேணுமா? சரி பார்வையோட கலப்பு வேணுமா? சரி அதை எடுத்து வந்துக்கலாம், அதை எடுத்து வந்துக்கலாம். சரி, நான் பார்க்குறேன் அங்கே ஓடிட்டு இருக்குது எஸ்பால்ட்டில், அப்படியே கூட டைம் இருந்தால் வந்து ஓட்டி விட்டு வந்துடுறேன். ஓகே நண்பா, ஒருத்தருது இங்கேருந்து அப் அண்ட் டவுன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 10 கிலோமீட்டர் வரும். வெறும் 20 நிமிஷத்தை கூப்பிட்றாரு நண்பா. எப்படி தான் போய் நான் ஓட்டி அதில் அந்த 20 நிமிஷத்தை உழவு ஓட்டிட்டு
அதுக்கு வேறு நான் பார் ஓட்டி விட்றதான். அதுக்கு நான் தனியாக வண்டியை கலப்பியில் மாட்டிக்கிட்டு போய் எனக்கு எவ்வளோ லாபம் வரும்னே தெரியல. என்ன தலைமலையா? இதுக்கு தானே ஆள் இல்லை. அந்த பேர் நான் சொல்ல கேட்காத அந்த மண்ணை போய் தட்டி விடு. பொழுதுனைக்கு ரிவர்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறான் பார். நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே அங்கே தட்டி விடுங்கடான்னு. சரி வீடியோ விட நான்லாம் காலையில் ஓட்டமாக 100 ஐட்டம் ரிவர்ஸ் போட்டு எடுத்தேன். ஒரு ஐட்டம் தான் ரிவர்ஸ் போட்டு எடுக்கிறாப்புல. எடுக்கட்டும் எப்பறம் சந்தோஷா. ஜா பண்ணமா. அதனால் இந்த உண்டனை கூப்பிடும் போதெல்லாம் தெரியல ப்ரோ. அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூப்பிடும் போது தான் மனுஷனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. நட்டத்துக்கு போய் ஓட்ட முடியல. ஏதோ இன்னொரு காட்டுக்காரர் கூப்பிட்டாருன்னா ரெண்டும் ஒட்டுக்கா சேர்த்து ஓட்டிப்படலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு கணக்கு போட்டால் அது என்னடான்னா அவர் கூப்பிட மாட்டேங்கிறாரு. சரி பார்க்கலாம், எல்லாம் அவன் செயல். அப்புறம் சந்தோஷா ஓட்டி விடுவான். என்ன பண்ணுறது, இதை விட்டாலும் வேற இல்லை வேலை இல்லை. பத்தாத்துக்கு வேறு பெரிய வண்டியில் சந்தோஷா பவர் ஸ்டேரிங் பம்பில் ஆயில் ஒடியுது. ஸ்டேரிங் பாக்ஸ் கடியில் இருக்கிறதுல ஆயில் ஒடியுது. ஏற்கனவே 415க்கு இன்னும் பேட்டரி எடுத்து போட முடியல. இருந்தாலும் அந்த வண்டி ஓடுறதெல்லாம் ஓடுது, ஆயில் லீக்கேஜ் ஆகுது. ஓகே நண்பா, அந்த 605ல் உங்களுக்கு அந்த பவர் ஸ்டேரிங் பம்புக்கு கீழே, அதாவது ஸ்டேரிங் பாக்ஸ் கீழே ஒரு பம்பு வருதுல பவர் ஸ்டேரிங் பம்பு, அந்த பம்பில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது. அது ஆயில் சீல் மாற்றி ஆகணும். 4000 ரூபா வருதுங்கிறாங்க. அந்த ஆயில் சீல் மாற்றுற வீடியோ வேணும்னா கேளுங்க நண்பா. யாருமே தமிழில் அந்தளவுக்கு விளக்கமாக உங்களுக்கு வீடியோ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள். அது பவர் ஸ்டேரிங் ஆயில் லீக்கேஜ் ஆகுறது அது எல்லா வண்டிக்கும் காமன் தான். அதில் வந்து ஓரிங் கிட்ட மட்டும் 3 மாடலில் பம்ப் விட்றாங்க. 3ல் ஏதோ ஒரு மாடல் தான் ஓரிங் இருக்கணும். நாங்களாம் கையில் பிடிச்சிட்டு தான் மாமா இருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதனால் ப்ரோ உங்களுக்கு அது வீடியோ வேணும்னா கேளுங்க. பைசன் போய் கீழே பம்பில் லீக்கேஜ், டீசலுக்கே வருமானம் வரமாட்டேங்குது. இதில் வேறு செலவு மேலே செலவு வருது. பெட்டு என்னன்னே தெரியலையே. நியூ இயர் இன்னொரு 10 நாள் போனால் தான் தெரியும். இந்த வருஷம் நியூ இயர் எப்படி நல்ல நியூ இயராக பேட் நியூ இயரான்னு ஒரு வருஷம் போனால் தான் இன்னும் ஒரு 2-3 மாதம் போகும். வேலையே ஒன்றும் வரலையே. ரொம்ப டல்லாக இருக்குது நண்பா. உங்களுக்குலாம் எப்படி வேலையெல்லாம் பரவாயில்லையா? உங்களுக்கும் நம்மள மாதிரி எத்தாலாம் ஃபீல்டுலாம் ரொம்ப லோவாக இருக்குதா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், கிரோன் ஆயில் மாத்திர வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. போடுறேன் ப்ரோ. எல்லாம் எங்கே பிரச்சனைனா நிதி தான் ப்ரோ ப்ராப்ளம். வேறு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, நிதி தான் ப்ராப்ளம். கண்டிப்பாக போடுறேன். எல்லாம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணி போடுறேன் ப்ரோ. இதே நம்ம குச்சி வைக்கிறீங்க, ஏன் அன்னைக்கு வைக்கல? குச்சி காட்டில் பிள்ளை இல்லாத இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறீங்களா? அதுங்காட்டி என்னமோ தலையெல்லாம் சுருண்டு இருக்குதா? ஓகே நண்பா, இது என்ன கியரில் ஆப்ரேட்டர் பண்ணுறேன்னா M3ல் 1300 RPM ரன்னிங் ஆகுது நண்பா. இந்த ஹைட்ரோலிக் கம்ப்ளைண்ட்டு இன்னும் வந்து அரெஸ்ட் பண்ணி விட்றாங்க. இன்னும் இப்போ ஒரு மாதமாக சொல்லியிருக்கிறேன், இன்னும் வந்து கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணல. எப்போ தான் பண்ணுவாங்கன்னே தெரியல. இன்றைக்கி நாளைக்கு கேட்டால் ஒர்க்கர்ஸ் இல்லைன்னு டிலே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வண்டி ஆஃப் பண்ணால் அப்படியே இறங்குது. கலப்பையாகட்டும் ரொட்டாட்டராகட்டும் எதாக இருந்தாலும் இறங்குது. அது ஒன்று. அப்புறமேட்டு இந்த நியூட்ரல் லைட்டு சுவிட்ச் போயிடுச்சு எடுக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக இறங்கிட்டு இருக்குது. நாம் எதுவும் இது கை வைக்கிறதுக்கு வழியில் நண்பா. எல்லாமே அவங்களே வந்து தான் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இது வெயிட்டிங்கு. அது ஹைட்ரோலிக் என்ன கம்ப்ளைண்ட்டு, சின்ன வால்வு தான் ஒன்று ப்ராப்ளமாக இருக்கும். வால்வு ஒன்று மாற்றிட்டா சரியாக போயிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வரல. ஏன்னா இது வந்து நம்ம பழைய மாடல் பூமிபுத்திரா இருக்கிற ஹைட்ரோலிக் மாதிரி இல்லை ப்ரோ. இது வந்து வேறு ஹைட்ரோலிக், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹைட்ரோலிக்கு அவங்க தான் வந்து பார்க்கணும். ஒரு ஐட்டம் வந்து பார்த்துட்டாங்கன்னா அது எப்படி என்னன்னு கண்டுபிடிச்சி விடுவேன். ஒரு ஐட்டம் வந்து அவங்க சொன்னாங்கன்னா வேலை முடிச்சுது. இது புல்லு வேறு எல்லாம் அரும்புல் வேறு கலப்பையை விட்டாவே அள்ளிக்கிட்டு வருது. இது
மாதிரி ஆட்டினா வந்து உள்ளே வந்து செயின் கட் ஆயிருமோன்னு ஒரு சில நண்பர்கள் கேட்டீங்க. நீங்கள் எப்பயோ கேட்டீங்க. இப்போ அது ஆட்டும் போது எனக்கு அது ஞாபகம் வருது. அதனாலலாம் அது உள்ளே கட் ஆகாது ப்ரோ. அதில் என்ன வால் ஒன்று இருக்கும், நம்ம விட்டு அழுத்தினோம்னா அது விட்டு ஜெர்க் ஆகும். இவ்வளோ தான் அதோட ப்ராசஸ் நடக்குமா தவிர உள்ளெல்லாம் அதனால் வந்து ஹைட்ரோலிக்கில் கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்லாம் இல்லை. இதே ரிவேர்ஸில் மண் தள்ளும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கலப்பை வந்து ஒரு முழங்கால உயரத்துக்கு மேலே தூக்கி பின்னாடி ரிவேர்ஸில் வந்து இடிச்சு தள்ளக்கூடாது. அப்படி தள்ளினீங்கன்னா வந்து உள்ளே வந்து பிஸ்டன் வால்வு சாப்பிட்டு வந்து பெண்ட் ஆகி போயிடும். எதாக இருந்தாலும் மண் தள்ளுறதெல்லாம் வந்து நிலமத்தோடு தள்ளுங்க. ரொம்ப ஹைட்டாக தூக்கி மண் தள்ளாதீங்க. அது பின்னாடி ரொம்ப சித்திரவதைக்கு ஆளாயிரும். ஓகேவா? வெயில் வேற வாங்குது. அவ்வளோதான் ப்ரோ. இந்த ஒரு வெயிலுக்கு அவசரம் தான் டீசல் கேடா தூக்கிட்டு வந்துருக்குறோம். பார்த்துக்காங்களா, இப்படி தான் இருக்கும் பொழப்பு. ஒவ்வொரு வெயில் இறக்குனா ஒரு 5-6 மணி நேரம் ஓடுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஏதோ ஒவ்வொரு வண்டிக்காரெல்லாம் இன்றைக்கி இப்போலாம் எதுவுமே வேலை இல்லைங்கிறாங்க. நம்மளுக்கு ஏதோ ஓடுதேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். இன்றைக்கி நிலவரம் அப்படி தான் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி தலைமாட்டில் போய் யாருமே வந்து கலப்பையை தூக்காதீங்க. பில்லு கட்டுது அப்படின்னு சொல்லி இப்படி வண்டி திரும்புதில் அந்த இடம் தான் தலைமாடு. அந்த இடத்துல வந்து தூக்காதீங்க. ஏன்னா வந்து தண்ணி கட்டுற வயலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடம் மேடாகி போயிடும். நடு வயலில் தூக்குங்க, ஓரத்தில் வந்து தூக்காதீங்க. ஓரத்தில் தூக்குனிங்கன்னா தண்ணி ஏறி பாயாது, அந்த ஓரத்து சிரவெல்லாம் பாயாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூளை ரிவர்ஸ் எடுக்கும் போது இப்படி ஒரு ஐட்டம் போட்டுவிடுங்க. இப்போ இந்த மூளையே இருக்குதுன்னு வச்சுக்காங்க, இந்த வாக்கில் ஒரு ஐட்டம் போட்டுங்க, இப்படி இல்லைங்க. அதே மாதிரி மூலம் ரொம்ப பள்ளமாக இருக்குதுன்னா ரொட்டாட்டெல்லாம் மண்ணு தள்ளாதீங்க. கலப்பையில் இது மாதிரி பரம் செட் பண்ணிக்காங்க, கலப்பையில் தள்ளிக்காங்க. அதுதான் நல்ல பயன் கிடையாது. இப்பயும் அதே இடத்துல தான் இது தப்பு தான் அவரு பண்ணுறாரு. இது மாதிரி தான் தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது. அதெல்லாம் ஓரத்துலலாம் மேடாக போயிடும். எதாக இருந்தாலும் நடுவையில் தள்ளுங்க. இப்போ காட்டுக்காரர் திட்டுறாரு பார்த்தீங்களா, ஓரத்தில் மண் தள்ளுனா வந்து மேடாயிரும், ஓரத்தில் மண் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உங்களுக்கு தான் நண்பா. அப்புறம் வேறு என்ன கேட்டிருந்தீங்க? அப்புறமேட்டு நண்பா ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, சதீஷ்னு ஒரு நம்பர். ப்ரோ கம்பரசர் எங்கே வாங்கினீங்க, விலைக்கு எங்கே கிடைக்கிது? கோயம்புத்தூர் மேற்கு ப்ரோ. 30,000 வருது. 220 லிட்டர் டேங்கு, 2 பிளேட்டு கம்பரசரு, 2 HP மோட்டரோடு வருது நண்பா. அது மாதிரி வாங்கிக்காங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு நண்பர் இந்த சளிக்கு என்னங்க ப்ரோ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து நண்டு சூப்பை தவிர வேறு எதுவுமே பெஸ்ட் இல்லைன்னு இருக்கிறாரு. சரி, ரொம்ப நன்றி நண்பா. இன்றைக்கி பொழுதோடு போய் அதை தான் முதல்ல பண்ணணும். நண்டை தான் பிடிச்சி சூப் வச்சு குடிக்கணும். ராவடி போனது 4 நாளாக என்னையும் சாவை அடிச்சுக்கிட்டு இருக்குது. நான் இன்றைக்கி போவோம் நாளைக்கு போவோம்னா என்னை விட்டு போகிற மாதிரியே தெரியல நண்பா. அப்புறமேட்டு ஜாண்டியர் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நண்பா. நிறையா நண்பர் ஜாண்டியர் ஃபேன்ஸ் இருக்கிறீங்க ப்ரோ. எல்லாருமே சூப்பராக சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சில நண்பர்கள் தான் வந்து அது வந்து 55 HP தான் ப்ரோ, 70 HP இல்லைங்கிறீங்க. ஆனால் எனக்கு வந்து ஓனர் தரப்புலேருந்து சொன்னது 70 HP சொன்னாங்க ப்ரோ. நமக்கு அதை பற்றி தெரியல. நானும் 18 சைஸ் டயர் போட்டுருக்குறாங்களா, அதை வச்சு சரி ஒரு வேளை 70 HP இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் தம்மில் அரசுன்னு ஒரு நம்பர் 500 டர்போ பற்றி சொல்லுங்க ப்ரோ. அந்த வண்டியே நாட்டில் அதிகம் இல்லை ப்ரோ. எங்கே ப்ரோ அதை பற்றி சொல்கிறது? நல்லா இருக்கும் ப்ரோ, வண்டிலாம் சூப்பரான வண்டி. அதை வச்சுருக்கிறீங்களா நீங்கள்? அப்புறமேட்டு இன்னொரு நம்பர், நான் 5310 வச்சுக்கிறேன் ப்ரோ. அது சூப்பரான வண்டி ப்ரோ, அந்த வண்டியை அடிச்சிக்கவே முடியாது. எங்கள் ஊரில் வந்து 10 வண்டிக்கு மேலே ஜாண்டியர் தான் இருக்குது, சூப்பரான வண்டி அப்படிங்கிறாரு. அப்புறமேட்டு ஜாண்டியரில் வந்து பிளாக் பாடி வருதுல்ல, அந்த வண்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படி நானும் கேள்விப்பட்டுருக்கிறேன் ப்ரோ. அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜாண்டியரில் வந்து 50 HP பிளாக் பாடி, அந்த வண்டி வந்து அடிச்சுக்க முடியாது, செமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை தான் இப்போ நிறுத்திட்டாங்களே. இப்போ மகேந்திராவில் எப்படி 595 டர்போ வந்துச்சு, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மகேந்திராவில் நிறுத்தின மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து முக்கியமான இதெல்லாம் பார்த்து அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து வச்சு அதுவும் ஒவ்வொருத்தரும் இன்னும் வந்து பழம் மாதிரியே வச்சுருக்குறாங்க. எங்களுடைய ஓட்டத்தை பொறுத்த வரலாம்
அதனால் வந்து நம்மகிட்டலாம் வந்துச்சுன்னா அதை போட்டு புழிஞ்சி சக்கையாக புழிஞ்சி துப்பி போடுறோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இன்னும் அதை வந்து புதுசாட்டமே வச்சுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ப்ரோ நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க, ப்ரோ எல்லாமே நீங்கள் ஜாமானம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னு. நீங்களும் ஒரு 2 டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி எல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணிக்காங்க ப்ரோ. ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் எல்லாமே ஈஸியாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஒர்க் ஷாப்னு போகாதீங்க. இது மாதிரி ஒரு சில ஜாமானம்லாம் நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்களே கழட்டி எல்லாம் வேலை செஞ்சுக்கலாம். எல்லாம் நமக்கு முன்னாடியே வந்துச்சு. எல்லாம் நாம் பார்த்து இதை கற்றுக்கணும்னா எதுவுமே கற்றுக்கலாம் நண்பா. ஓகேவா? அதனால் வந்து பாருங்கள், இப்போ நான் போடுறதோட இன்னும் எத்தனையோ நண்பர்கள் வந்து நான் என்னோட தெளிவாக கொடுக்குறீங்களாம் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரலும் காணோம். அதனால் வந்து தெரியலனா டவுட்டாக இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ரோ எனக்கு புரியல, இதில் இன்னொரு வீடியோ இதை மேக் பண்ணி எனக்கு கிளியராக கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட சரி, நான் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக மேக் பண்ணி போடுறேன். நானும் வந்து ஒவ்வொரு வீடியோவும் உருவாக்கும் போது அந்த வண்டி வேலை செய்கிற வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைம் 10 நிமிஷம் முன்ன பண்ண போனாலும் அது ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஒருத்தருக்கு பயனுள்ளதாக அமையணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த புரியாத போடக்கூடாது. போட்டோம்னா எல்லாமே A to Z அதில் என்ன நடக்குது, எதனால் கம்ப்ளைண்ட் வருது, அது எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, என்ன ஏதுன்னு கிளியராக அதை வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா. ஸோ அதனால் வந்து அதையும் மீறி எனக்கு டவுட் இருக்குதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த டவுட்டை நான் உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறேன். இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அதுவும் ஒரு சில நண்பர் புரியலனா கூட இன்ஸ்டாகிராம் வந்து அவங்கள்ட்ட நான் பேசி ப்ராப்ளத்தை என்னால் முடிஞ்சதை சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் வந்து உணுப்பாக கவனிங்க. எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி தான் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கிறேன் நண்பா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் டவுட் வராத அளவுக்கு தான் சொல்கிறேன். ஒரு சிம்பிளான வார்த்தையில் முடிக்கிற மாதிரி தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் எப்படி சொல்கிறது, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன் ப்ரோ நீங்கள்லாம் ஜாண்டியர்லேயே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க. நான் இதை வச்சுருக்கிறேன், இதில் எனக்கு எல்லாம் வேலை தெரியும், அதனால் நான் ஒரே வண்டியை வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நான் எல்லா வண்டியும் நானும் மாறிடுவேன். கூட்டாங்கட்டு தான் காட்டுக்காரர் என்னங்கிறாரு, ஏடா பின்னாடிலாம் திரும்பி பார்க்க மாட்டீங்களாடா, முன்னாடியே பார்த்துக்கிட்டு ஓட்டினா எப்பட்றா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஓகே நண்பா, அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டியோட டீசல் லெவலு தான் கேட்குறீங்க. அதே தான் ப்ரோ, 4.25 to 4.5, 4 லிட்டரு 3.25 லிட்டரு போகுது அப்படிங்கிறாங்கள. இதெல்லாம் சுத்தமான பொய் நண்பா. 4.5 இப்போ இந்த லோடுக்கு வந்து 4.25 லிட்டரு டீசல் எடுக்குது, கம்பல்சரி எடுக்குது. இதுக்கு எல்லாம் கம்மியெல்லாம் எடுக்கலை, 4.25 லிட்டரு கண்டிப்பாக எடுக்குது. இது இந்த பில்லு மாட்டலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த் கொடுத்து லோடு கொடுத்து ஓட்டலாம். கலப்பையில் வந்து பில்லு மாட்டி அரிச்சிட்டு வருது. அதனால் இதுக்கு மேலே இதை வந்து லோடு கொடுத்து ஓட்ட முடியல. இதுக்கே பாரு சென்டரில் எப்படி நல்லா அள்ளிக்கிட்டு வருது பாரு, சென்டரில் அப்படி குட்டானா போகுது. அதனால் வந்து காடு கொஞ்சம் ஈரம், பில்லும் அதிகமாக இருக்குது. அதனால் இப்படி குட்டாங்கட்டுது. இது குச்சி வைக்க போகிறாங்களாம் ப்ரோ. இந்த காட்டுக்காரர் இது வரலும் குச்சி வச்சதில்லை, இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு குச்சி வைக்கிறேன்ருக்குறாங்க. அவ்வளோதான். வந்ததுக்கு 25 நிமிஷம் ஓடிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் ஓடினா 1/2 hour ஆகுது நண்பா. அவ்வளோதான், இது ஒரு வயல் தான். இனிமேல் ஓடிட்டு வீட்டில் போய் இருக்கிற சில்லறை வேலையை பார்க்க வேண்டியதான் நண்பா. ஓகே ப்ரோ, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ. ஏன் ப்ரோ சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க ப்ரோ. இது வந்து இருக்கிறதுல ரொம்ப கரெக்டாக பார்த்து ஓட்டணும், இல்லைனா வந்து கலப்பையை தூக்கிட்டு வந்துடும். ஏன்னா இது பார் ஓட்டுவாங்க மாட்டில், அதனால் வந்து ஓரளவு நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டினா தான் சரியாக இருக்கும். ஏன் ப்ரோ உங்கள் பிரதர் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வேலை இல்லையா ப்ரோ, அதனால் வந்து ஜேசிபி எதுவும் வேலை இல்லை. ஸோ அதனால் வந்து சரி நாமனாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறாரு. அவர் கோகுல் வரல ப்ரோ, அவர் லீவ் வளகாப்புக்கு போயிட்டார். அதனால் அவர் லீவ் இன்றைக்கி வரலன்னு வச்சுக்காங்களேன். அதனால் சந்தோஷம் மட்டும் தான் வந்திருக்கிறோம். அப்புறம் எதுவும் வேலை இல்லை. சரி இதனாச்சும் போய் வாடா நாமளும் போயிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு
ஓடிட்டு வரலாம் அப்படின்றதுக்கு வாடா இறங்கி வந்து கீழே உட்காந்துட்றானதுக்கு இல்லை நான் வண்டி எப்படி ஓட்டுறது என்ன பண்ணுறதுன்ட்டு நான் கிட்ட உட்காந்து வாட்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டான். சரி போட்டும் அங்கே உட்காந்துருந்தா தானே, இங்கே வந்து நம்மக்கிட்ட உட்காந்துருந்து நான் பேசுகிறது அவன் என்னத்துக்கு கேட்டதுக்கு ஆக போகுது. ஏம்மா மூளையில் ஒரு பைப் இருக்குது, அப்படியே வந்து ஏறி வந்துடுறதா? ஓட்டுனதே 600 ரூபாய்க்கு ஓட்டு. சரிங்க. கொடுத்தா தாராளமா வாங்கிக்கடா. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்டா நாயை வேணாம் கேளு.